ஷீர்டி சாய்பாபாவின் பிறப்பு மற்றும் அவரது இளமைக் காலம் குறித்த தகவல்கள் ஒரு மர்மமாகவே உள்ளன. பெரும்பாலான வரலாற்று பதிவுகளும் வாய்வழிக் கதைகளும் அவர் ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்ததாகவும் அதன் பிறகு ஒரு சூஃபி பக்கீர் மூலம் தத்தெடுக்கப்பட்டதாகவும் கூறுகின்றன. இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து சாய்பாபாவினருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். மறவாமல் எல்லோரும் ஓம் சாய் ராம் என்று கமெண்ட் செய்யவும். ஆனால் பாபா தனது பூர்வீகம் அல்லது மதம் குறித்து எந்த முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. உண்மையில் இது அவரது வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே மத அடையாளங்களைக் கடந்த ஒரு ஆழமான ஆன்மீக நிலையை அவர் அடைந்ததைக் காட்டுகிறது. ஒருவரின் ஆன்மீகப் பாதைக்கு பிறப்பு மதம் அல்லது சாதி போன்ற வெளிப்புற அடையாளங்கள் அவசியமில்லை என்பதே இதன் அடிப்படை தத்துவம். இதுவே அவரது பிரதான போதனையான சக்கா மாலிக் ஏக், அனைவருக்கும் இறைவன் ஒருவரே என்பதற்கான அடித்தளத்தை அமைத்தது. அவரது வாழ்க்கை முழுவதும் மத நல்லிணக்கத்தையும் மனிதநேயத்தையும் பிரதிபலித்தது. அதற்கு அவரது ஆரம்பகால வாழ்க்கையே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்து மற்றும் இஸ்லாமிய பின்னணியின் இந்த கலவை ஒரு தெய்வீகத் துறவி இரு மதங்களின் சாராம்சத்தையும் உள்வாங்கி உலகளாவிய ஒரு புதிய ஆன்மீகப் பாதையை உருவாக்கியதைக் குறிக்கிறது. சுமார் 16 வயதில் அல்லது 1858ஆம் ஆண்டு வாக்கில் ஒரு பக்கீர் துறவி உடையில் ஷீர்டி கிராமத்திற்கு முதன்முதலாக வருகை புரிந்தார். சாய் அகமது நகர் மாவட்டத்தின் ஒரு சிறிய கிராமமான ஷீர்டிக்கு வந்த அவர் அங்குள்ள ஒரு வேப்ப மரத்தடியில் அசைவற்று ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். உணவு நீர் இன்றி பல நாட்கள் அவர் தியானத்தில் இருந்ததைக் கண்டு கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். எனினும் ஆரம்பத்தில் கிராமவாசிகள் அவரை ஒரு பைத்தியக்காரன் என்று நினைத்து கற்களை எறிந்து துன்புறுத்தினர். அவரது தெய்வீகத் தன்மை முதன்முதலில் சந்த் பாடில் என்ற பக்தருக்கு வெளிப்பட்டது. சந்த் பாடில் தனது தொலைந்து போன குதிரையை கண்டுபிடிக்க பாபா உதவிய போது பாபாவின் அமானுஷ்ய சக்தியை உணர்ந்து அவரை பின்பற்றுபவரானார். ஒரு திருமண ஊர்வலத்துடன் ஷீர்டிக்கு வந்தபோது பக்தர் மகள் சபதியின் யா சாய் வரவேற்கிறேன் சாய் என்ற அழைப்பே அவர் சாய் பாபா சாய் தந்தை என அழைக்கப்பட காரணமாக அமைந்தது. இந்த சம்பவம் ஒரு தனிமனிதனின் அடையாளம், ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு ஆன்மீக உணர்வாக மாறிய முக்கியமான தருணத்தை விளக்குகிறது. சாய் என்ற பக்கீர் என்ற சொல் பாபா என்ற தந்தை என்ற சொல்லுடன் இணைந்து அவரை வெறுமனே ஒரு துறவியாக மட்டும் அல்லாமல் ஒரு தெய்வீகத் தந்தையாக உயர்த்தியது. ஒரு பைத்தியக்காரன் என்று ஒதுக்கப்பட்டவர் யா சாய் என்ற அழைப்பின் மூலம் ஒரு புனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இதுவே ஷீர்டி கிராமம் ஒரு ஆன்மீக மையமாக உருவெடுத்ததற்கான முதல் காரணம். தனது ஆரம்ப நாட்களில் ஒரு பாழடைந்த மசூதிக்கு மாறுவதற்கு முன்பு பாபா சுமார் 5 ஆண்டுகள் வேப்ப மரத்தடியிலேயே வாழ்ந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் தனது தோட்டமான லெண்டிப்பாக்கை தானே செப்பனிட்டு ஒரு கிணற்றையும் தோண்டினார். இங்குதான் அவர் நந்தா தீபம் என்ற அணையா விளக்கை ஏற்றினார். அது இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பாழடைந்த நிலத்தை செழிப்பான தோட்டமாக மாற்றிய பாபாவின் செயல் ஒரு பக்தரின் ஆன்மீக வாழ்வில் அவர் என்ன செய்ய முடியும் என்பதற்கான ஒரு உருவகம். அவர் புற உலகை அழகுபடுத்துவதன் மூலம் தனது பக்தர்களின் உள் உலகை சீரமைப்பார் என்பதை இது உணர்த்துகிறது. இது அவரது போதனையான கர்மா யோகம், செயல்வழி மற்றும் சேவை தியாகம் ஆகியவற்றின் ஒரு பகுதியாகும். இந்த இடங்களில் பாபா தனது அன்றாட வாழ்க்கையை நடத்தியதால் இந்த இடங்கள் ஒவ்வொன்றும் அவரது போதனைகள் மற்றும் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக இன்றும் பக்தர்களால் பக்தி செய்யப்படுகிறது. துவாரகாமாயி ஷீர்டியின் மிக முக்கியமான புண்ணியத் தலங்களில் ஒன்று. இது பாபா தனது வாழ்க்கையின் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்த இடமாகும். உண்மையில் இது ஒரு பாழடைந்த மசூதியாக இருந்தது, ஆனால் பாபா அதற்கு துவாரகாமாயி என்ற இந்துப் பெயரைச் சூட்டினார். இந்தச் செயல் மத நல்லிணக்கத்தின் மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கையின் ஒரு வலுவான வெளிப்பாடாகும். ஒரு இஸ்லாமிய மசூதிக்கு இந்துப் பெயரைச் சூட்டியது மத அடையாளங்களை விட இறைவனின் ஒருமைப்பாட்டிற்கே அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதைக் காட்டுகிறது. இந்த இடம் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரே இடத்தில் கூடிவர ஒரு தளத்தை வழங்கியது. இது அவரது சக்கா மாலிக் ஏக் தத்துவத்தின் நடைமுறை வடிவம். துவாரகாமாயி ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு கோட்பாடு. அது மத நல்லிணக்கத்தின் தாய் வீடாக மாறியது. துவாரகாமாயில் பாபா ஏற்றிய புனித அக்னி துணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த அக்னி கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நெருப்பிலிருந்து வரும் சாம்பல் ஊதி என்று அழைக்கப்படுகிறது. இது நோய் தீர்க்கும் சக்திகளையும்
துன்பங்களை நீக்கும் சக்தியையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது. பாபா தனது பக்தர்களுக்கு நோய் தீர்க்கவும் துன்பங்களை நீக்கவும் இந்த ஊதியை பயன்படுத்தினார். துளி மற்றும் ஊதி ஆகியவை வெறும் சடங்குகள் அல்ல, அவை நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பின் சக்திக்கு சான்றுகளாக உள்ளன. நெருப்பு பாபாவின் நித்திய இருப்பையும் அவரது வார்த்தைகளின் தூய்மையையும் குறிக்கிறது. சாம்பல், ஊதி, இந்த நெருப்பின் சாராம்சமாக பக்தர்களுக்கு ஒரு உருவமில்லாத குருவின் உடனடி உதவியை வழங்குகிறது. துவாரகாமாயி 2 நிலைகளைக் கொண்டுள்ளது. முதல் மட்டத்தில் பாபா அமர்ந்திருந்த ஒரு பெரிய கல்லும், 2வது மட்டத்தில் அவர் குளிக்க பயன்படுத்திய ஒரு சதுரக் கல்லும், அவர் பிச்சை எடுத்த பாத்திரமும் உள்ளன. ஷீர்டி சமாதிக் கோவில் பாபாவின் பக்தரான கோபாலரா பூட்டி என்பவரால் முதலில் வடா, பெரிய தனியார் வீடு மற்றும் கிருஷ்ணர் கோவில் கட்டும் நோக்கத்தில் கட்டப்பட்டது. ஒரு கனவில் பாபா தோன்றி, நான் தங்குவதற்கு ஒரு வீடு கட்டுங்கள் என்று பூட்டியிடம் கூறினார். ஆனால் பாபா மகாசமாதி அடைந்ததும் அவரது உடல் இங்கு அடக்கம் செய்யப்பட்டது. இவ்வாறு ஒரு கிருஷ்ணர் கோவில் சாய் பாபாவின் சமாதி மந்திராக மாறியது. இந்த மாற்றம் ஒரு மனிதனின் திட்டம் தெய்வீகச் சித்தத்தால் எப்படி மாற்றியமைக்கப்படும் என்பதைக் காட்டுகிறது. ஒரு பக்தரின் கனவு பாபாவின் நித்திய இல்லமாக உருவெடுத்தது. இது பக்தர்கள் பாபாவின் திட்டத்தில் எப்படி ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் என்பதைக் காட்டுகிறது. இது நான் உங்களுக்குக் கொடுப்பதைக் கேட்கும் வரை நான் உங்களுக்குக் கொடுப்பதை நான் தருவேன் என்ற அவரது போதனைக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்தக் கோவில் வெறும் வழிபாட்டுத் தலமாக இல்லாமல் பாபாவின் உடல் மற்றும் ஆன்மீக இருப்பின் அடையாளமாக மாறியது. கோவிலின் உள்ளே பாபா அமர்ந்திருக்கும் அற்புதமான இத்தாலிய பளிங்கு சிலை உள்ளது. அது 1954ஆம் ஆண்டு பாலஜி வசந்த் என்பவரால் செய்யப்பட்டது. லெண்டி பார்க் பாபா தனது தினசரி காலை மற்றும் மாலை நடைபயணங்களை மேற்கொண்ட இடம். இங்குதான் அவர் ஒரு கிணற்றை வெட்டினார், அது இன்றும் உள்ளது. இந்த இடத்தில் அவர் ஏற்றிய நந்தா தீபம் என்ற அணையா விளக்கு இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த விளக்கு அவர் நட்ட வேப்ப மரம் மற்றும் அரச மரத்திற்கு நடுவில் உள்ளது. பாபாவுக்குச் சொந்தமான விசுவாசமுள்ள குதிரை ஷியாம் சுந்தரின் சமாதியும் இங்கு உள்ளது. இந்த இடங்கள் வெறும் வரலாற்றுச் சின்னங்கள் அல்ல, அவை பாபாவின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி. லெண்டி பால் உள்ள நந்தா தீபம் பாபாவின் ஞானம் என்றும் அணையாத வெளிச்சம் என்பதைக் குறிக்கிறது. சாவடி பாபா தனது வாழ்க்கையின் கடைசி 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாற்று இரவிலும் வந்து தங்கிய இடம். இது ஒரு காலத்தில் நகராட்சி அலுவலகமாக இருந்தது. பாபாவின் பக்தர்கள் அவரை ஊர்வலமாக துவாரகாமாயிலிருந்து சாவடிக்கு அழைத்துச் செல்வார்கள். இன்றும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த நிகழ்வைக் குறிக்கும் வகையில் பல்லக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது. சாவடி பாபாவின் எளிமையையும் ஒரு துறவியின் அன்றாட வாழ்க்கையையும் நினைவுபடுத்துகிறது. இந்த இடங்கள் பாபா தனது உடலை விட்டுப் பிரிந்த பிறகும் தனது இருப்பை உணர்த்துவதையும் பக்தர்களுக்கு வழிகாட்டுவதையும் உணர்த்துகின்றன. பாபாவின் அற்புதங்கள் வெறும் மந்திர வித்தைகள் அல்ல, அவை லீலை அல்லது தெய்வீக நாடகங்கள். இவை பக்தர்களின் பிரச்சனைகளைத் தீர்ப்பதை விட ஆழமான ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே நிகழ்த்தப்பட்டன. ஒருமுறை கிராமத்து மளிகைக் கடைக்காரர்கள் அவருக்கு எண்ணெய் கொடுக்க மறுத்தபோது பாபா தண்ணீரை ஊற்றி விளக்குகளை எரிய வைத்தார். இந்த அற்புதம் அவரது பக்தர்களின் சிரத்தா, நம்பிக்கை வை சோதித்து தெய்வீக சக்திக்கு பொருள் சார்ந்த விதிகள் இல்லை என்பதைக் காட்டுகிறது. ஷீர்டியில் காலரா பரவிய போது பாபா கோதுமையை அரைத்து அந்த மாவை கிராம எல்லைகளில் துவச் சொன்னார். இதன் மூலம் நோய் ஒழிந்தது. இது வெளித்தோற்றத்தில் சாதாரணமான ஒரு செயலுக்குள் ஒளிந்திருக்கும் தெய்வீக நோக்கத்தை விளக்குகிறது. அவர் கோதுமையை அரைக்கவில்லை, மாறாக நோயையே அரைத்து வெளியே தள்ளினார். இதேபோல தனது பக்தர் ஒருவர் வீடு திரும்பும்போது மழை வந்ததால் பாபா இறைவனிடம் பிரார்த்தனை செய்து மழையை நிறுத்தி தனது பக்தரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். இந்த அற்புதங்கள் அனைத்தும் சிரத்தா மற்றும் சபூரி என்ற 2 தூண்களின் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. பாபாவின் போதனைகளின் மையக்கரு சப்கா மாலிக் ஏக், ஒரே கடவுள் அனைத்தையும் ஆள்கிறார் என்பதே. அவர் இந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களின் புனித நூல்களைப் படிக்க ஊக்குவித்தார். இது மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறது. அவருடைய பிரதான போதனைகள் 2 முக்கிய குணங்களை அடிப்படையாகக் கொண்டவை, சிரத்தா மற்றும் சபூரி. சிரத்தா என்பது குருவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, சபூரி என்பது பொறுமை. ஒரு காரியம் நடக்க சரியான நேரம் வரும் வரை பொறுமையாகக் காத்திருப்பது.
இந்த 2 குணங்களும் தான் ஒரு பக்தரின் ஆன்மீகப் பயணத்திற்கு அவசியமானவை என்று பாபா வலியுறுத்தினார். என் பக்தர்கள் என்னிடம் வருவதில்லை, நானே அவர்களை என்னிடம் வரவழைக்கிறேன் என்ற பாபாவின் வார்த்தைகள் பக்தர்களுக்கும் குருவுக்கும் உள்ள ஆழ்ந்த பிணைப்பை விளக்குகின்றன. ஒரு பக்தர் தன்னிச்சையாக குருவிடம் வருவதில்லை, அது குருவின் அழைப்பு. நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் இங்கு இருக்கும்போது என்ற அவரது வார்த்தை பக்தர்களுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. சிரத்தா மற்றும் சபூரி ஆகியவை வெறும் குணங்கள் அல்ல, அவை ஒரு ஆன்மீக பயிற்சியின் 2 முக்கிய கூறுகள். சிரத்தா என்பது குருவின் சக்தியை உணர்வது, சபூரி என்பது அந்த சக்தியை செயல்படுத்தும் நேரம் வரும் வரை காத்திருப்பது. இந்த 2ம் சேர்ந்து ஒரு பக்தரை கர்ம வினைகளில் இருந்து விடுவிக்க உதவுகின்றன. பாபா தனது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதன் மூலம் அவர்களை ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைய வழிநடத்துகிறார். ஷீர்டி சாய் பாபா சன்ஸ்தான் அறக்கட்டளை பாபாவின் மறைவுக்குப் பிறகு அவரது கோவில் மற்றும் அவரது சேவைகளை நிர்வகிப்பதற்காக 1921ஆம் ஆண்டில் ஒரு குழுவாக அமைக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் ஷீர்டி சாய் பாபா சன்ஸ்தான் அறக்கட்டளை சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் பக்தர்களுக்கு இன்னும் சிறப்பாக சேவை செய்வதற்காக அறக்கட்டளையின் நிர்வாகத்தை மேம்படுத்தியது. இந்த சட்டம் ஒரு தனி மனிதரின் ஆன்மீகப் பணியை ஒரு பெரிய பொதுநல நிறுவனமாக மாற்றிய ஒரு முக்கிய மைல்கல்லாகும். பாபா தனது வாழ்வில் அன்னதானம், ஏழைகளுக்கு உதவி செய்வது போன்ற சேவைகளை தானே நேரடியாகச் செய்தார். அவரது மறைவுக்குப் பிறகு இந்த சேவைகள் ஒரு நிறுவன வடிவம் பெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. 1921இல் ஒரு குழுவாகத் தொடங்கி 204இல் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக மாறியது. பாபாவின் சேவை என்ற கொள்கை எப்படி நிறுவனமயமாக்கப்பட்டு பெரிய அளவில் விரிவடைந்தது என்பதைக் காட்டுகிறது. இந்த சட்டம் மருத்துவமனைகள், பள்ளிகள் போன்ற பொதுநல சேவைகளை மேற்கொள்ள அறக்கட்டளைக்கு அதிகாரம் அளித்தது. இது பாபா தனது வாழ்வில் செய்த சேவைகளின் நவீன கால விரிவாக்கம். ஷீர்டி சன்ஸ்தான் அறக்கட்டளை பாபாவின் போதனைகளின்படி பல பொதுநல சேவைகளை வழங்குகிறது. பாபா நோய்களை குணப்படுத்தியதைப் போல் அறக்கட்டளை சாய்நாத் மருத்துவமனையை நிறுவி நவீன வசதிகளுடன் கூடிய இலவச மருத்துவ சேவைகளை வழங்குகிறது. பிரசாதாலயாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரே நேரத்தில் மதிய மற்றும் இரவு உணவு வழங்கப்படுகிறது. பக்தர்களுக்கான பக்த நிவாஸ் போன்ற தங்கும் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஏழை மற்றும் புத்திசாலி மாணவர்களுக்கு உதவித்தொகைகளும் வழங்கப்படுகின்றன. தினமும் 4 ஆரத்திகள் நடத்தப்படுகின்றன. இந்த ஆரத்திகள் பாபா உயிரோடு இருந்தபோது நடந்த அதே நேரத்தில் இன்றும் தொடர்கின்றன. ஷீர்டியில் ராம் நவமி, குரு பூர்ணிமா மற்றும் விஜயதசமி மகாசமாதி நாள் ஆகிய 3 முக்கிய திருவிழாக்கள் பெரும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன. ராம் நவமி போன்ற ஒரு இந்து விழாவை உர்ஸ், முஸ்லிம் துறவியின் நினைவு நாள் என்ற இஸ்லாமிய விழாவோடு இணைத்து பாபா கொண்டாடியது அவரது வாழ்நாள் முழுவதும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியதன் நேரடி சான்றாகும். இந்த திருவிழாக்கள் இன்றும் அந்த ஒருமைப்பாட்டு உணர்வை நிலைநிறுத்துகின்றன. சீரடி சாய்பாபா தனது உடல் மறைந்தாலும் அவரது ஆன்மீக இருப்பு ஷீரடியில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களின் இதயங்களிலும் இன்றும் வாழ்கிறது. சிரத்தா மற்றும் சபூரி போன்ற அவரது போதனைகள் காலத்தால் அழியாதவை. அவை ஒவ்வொரு பக்தரின் வாழ்க்கையிலும் வழிகாட்டியாக உள்ளன. பாபாவின் வாழ்க்கை மத நல்லிணக்கத்திற்கும் மனிதநேயத்திற்கும் சுயநலமற்ற சேவைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஷீர்டி சன்ஸ்தான் அறக்கட்டளை அவரது இந்த லட்சியங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்கிறது. ஷீர்டி யாத்திரை என்பது ஒரு இடத்திற்குச் செல்வது மட்டுமல்ல, பாபாவின் போதனைகளை உள்வாங்கி நம் வாழ்க்கையை மாற்றியமைப்பதாகும். ஒவ்வொரு பக்தரையும் அன்புடன் வரவேற்று அவரது அருளைப் பெறுங்கள். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த மகான் பற்றித் தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். ஓம் சாய் ராம்.